சரியான யோக்கியமா பேசுறியா? பெண்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுறேன்னு சொல்ற. முதல்ல உன்னுடைய மனைவிக்கு நீ பதில் சொல்லு. உன்னுடைய மகனுக்கு பதில் சொல்லு. நீ அமைச்சராக முதலமைச்சராக பதவிட்டிய உன்னுடைய மனைவி வந்தாளா இல்ல உன்னுடைய மகன் வந்தாளா? இப்ப வணக்கம். தூத்துக்குடியை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இன்னைக்கு கைது பண்ணிருக்காங்க. பொது இடத்துல பொது மீட்டிங்ல நம்ம முதலமைச்சர் சிஎம் விஜயன் அவர்களை பத்தி உரிமையில பேசினது மட்டும் இல்லாம அவரோட பர்சனல் விஷயத்தையும் எடுத்து பேசியிருக்கிறாரு. உங்களுக்கு யார் சார் அந்த தைரியத்தை கொடுக்கறது? உங்களை சொல்லி தப்பு இல்ல, உங்களை வழி நடத்துறாங்களே உங்களோட தலைவர்கள், அவங்கள தான் சொல்லணும். தலைவன் எவ்வளியோ தொண்டனும் எவ்வளி அப்படின்ற மாதிரி சட்டசபையில பார்ட்டி ஃபண்டை பத்தி பேசிட்டு உங்க அப்பாவை காணான்னு ஒரு குட்டி கதை சொன்னாரு. அதுக்கு குடுகுடன் அங்கேயே நின்று ஃபேஸ் பண்ணி பதில் சொல்ல தெரியாம குடுகுடன் வெளியே ஓடி போய் பிரஸ் மீட்ல உங்க மனைவியை காணா அப்படின்னு அவர் ஒரு விமர்சனத்தை வச்சாரு. அப்போ உங்க தலைவர் என்ன பாயிண்ட் எடுத்து பேசினாரோ அதே தான் நீங்களும் பேசுறீங்க. ஒரு அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கு, ஒரு அரசியல் சார்ந்த விமர்சனத்துக்கு அரசியல் ரீதியா தைரியம் சொல்ல துப்பே இல்லாத நீங்க அவரோட பர்சனல் இழுத்து பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? நீங்க அப்ப பொது மேடைகள் அப்படி பேசுவீங்க. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவனை நீங்க பேசிக்கிட்டு இருந்தா போலீஸ் தன் கடமை செய்யாம வேற என்ன செய்யும்? இது வெறும் ஆரம்பம் தான். இன்னைக்கு ஏவா வேல் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து கோர்ட்ல ஆஜர் பண்ண வேண்டியது, அவர் ஓடி போய் சிங்கப்பூர்ல படுத்துட்டாரு. ஹெல்த் எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி தன்னோட வக்கீல வச்சு சொல்லிட்டு சிங்கப்பூருக்கு ஓடிட்டாரு. இவரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆனவே அப்ஸ்காண்ட் அவங்களை தேடிட்டு இருக்காங்க. அவரோட தம்பியை மட்டும் அரெஸ்ட் பண்ணிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவனை இவர் தான் எங்களுக்கு வேணும் மக்கள் தேர்ந்தெடுத்து அவரை அமைச்சிருக்காங்க அமைச்சரவையில. அவர் தான் எங்களுக்கு வேணும் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு வந்திருக்கோம் எல்லாருமா சேர்ந்து. அந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு 180 கோடி பட்ஜெட்ல அவங்களோட எம்எல்ஏஸ் ஃபுல்லா வாங்குறதுக்கு வேற நடந்துட்டு இருக்கு. என்ன சார் இது? நீங்க தான் சொன்னீங்க புது ஆட்சி அமர்ந்திருக்கு, நாங்க ஒரு 6 மாச காலம் அமைதியா இருக்கிறோம், அவங்க வழி நடத்திட்டு எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பாக்கலாம்னு சொல்லி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. ஆனா இங்க முழுசா 1 மாசம் தான் முடிஞ்சிருக்கு. 1 மாசம் ஒரு 50 நாள் தான் ஆயிருக்கு. 50 நாள் முடிஞ்ச ஒரு கட்சியை அதுக்குள்ள இந்த பாடுபடுத்துறீங்க. அந்த ஆட்சியை கலைச்சிட்டு எம்எல்ஏவை விலைக்கு வாங்கி நீங்க உள்ள வரலான்னு பாக்குறீங்களே. அப்ப தேர்ந்தெடுத்த மக்கள் எல்லாரும் முட்டாளா? தோண்ட பூதாகரம்பா எல்லாமே கிளம்பி வெளியே வந்துட்டு இருக்கு. ஒன் பை ஒன்னா நம்ம பாக்கலாம்.